பொங்கல் திருநாளை முன்னிட்டு 34,087 பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். வரும் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 6 நாட்களுக்கு தினசரி இயக்கக்கூடிய 2097 பேருந்துகளுடன் 10,245 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக சென்னையிலிருந்து 22,797 பேருந்துகளும் பிற ஊர்களிலிருந்து 11,290 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. சென்னையிலிருந்து கிளாம்பாக்கம், கோயம்பேடு மற்றும் மாதவரத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, கோவை, திருச்சி, தஞ்சாவூர், புதுச்சேரி உள்ளிட்ட ஊர்களுக்கு கிளாம்பாக்கத்திலிருந்தும், பெங்களூரு, வேலூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு கோயம்பேட்டிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. ஆந்திர மாநிலத்திற்கு செல்லும் பேருந்துகள் மாதவரத்திலிருந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக வரும் 9ஆம் தேதி முதல் கிளாம்பாக்கத்தில் 10 முன்பதிவு மையங்களும், கோயம்பேட்டில் 1 முன்பதிவு மையமும் செயல்பட உள்ளன. பொங்கல் விடுமுறை முடிந்து சொந்த ஊரிலிருந்து பிற முக்கிய ஊர்களுக்கு செல்ல 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை ஒட்டுமொத்தமாக 25,008 பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்னி பேருந்துகளில் கட்டண உயர்வை சரி செய்ய பேசி வருவதாகவும், தீபாவளி, பொங்கல் சமயங்களில் அரசு பேருந்துகளிலேயே அதிகம் பேர் பயணிப்பதாகவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். ஆம்னி பேருந்துகள் அந்த தீபாவளி பொங்கலின் போது அந்த பிரச்சனை இல்லை. எதிர்பாராத விடுமுறை நாட்கள் வரும்போது அந்த பிரச்சனை சமீபத்தில் ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்களை அழைத்து பேசியிருக்கிறோம். என்ன சொல்லப்போனால், தீபாவளி பொங்கலின் போது அவர்களுடைய பயண விகிதம் குறைந்து கொண்டிருப்பதை தான் கடந்த ஆண்டின் போதே அவர்களே வெளிப்படையாக சொன்னார்கள். அதனால தான் இந்த நம்ம அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். முன்பதிவும் அதே போல ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு கூடிக்கொண்டே சொல்கிறது. கார் மற்றும் இதர வாகனங்களில் செல்வோர் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தாம்பரம், பெருங்களத்தூர் வழியாக செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும், OMR வழியாக திருப்போரூர், கேளம்பாக்கம் சாலையை பயன்படுத்த வேண்டும் என்றும் போக்குவரத்து துறை கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 24 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ள வானிலை மையம், வரும் வெள்ளிக்கிழமை 5 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று குறிப்பிட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை ஆகிய 5 மாவட்டங்களில் வரும் வெள்ளிக்கிழமை மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூரில் வரும் 10ஆம் தேதி மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டையில் வரும் 11ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூரில் ஞாயிற்றுக்கிழமை கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் தாவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இது தொடர்பாக தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இதேபோன்று கரூர் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர். இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக தாவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் வரும் 12ஆம் தேதி ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்றதாக கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதனை விசாரிக்கும்படி ஆளுநர் RN ரவியிடம் மனு அளித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சென்னை கிண்டியில் உள்ள மாளிகையில் ஆளுநர் RN ரவியை சந்தித்து பேசினார். அப்போது 2021ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை திமுக ஆட்சியில் ஊழல் நடைபெற்றதாக கூறி பட்டியல் ஒன்றை ஆளுநரிடம் வழங்கினார். இந்த சந்திப்பின் போது முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, வேலுமணி, ஜெயக்குமார், CV சண்முகம் ஆகியோர் உடனிருந்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு கால ஆட்சியில் திமுக ஊழலை தவிர மக்களுக்கு எந்தவித நன்மையும் செய்யவில்லை என்று விமர்சித்தார்.
அரசின் பல்வேறு துறைகளில் அதிகளவில் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் இதற்கு போதிய ஆதாரம் இருப்பதால் விரிவான விசாரணை நடத்தும்படி ஆளுநரிடம் வலியுறுத்தியிருப்பதாகவும் கூறினார். ஒவ்வொரு துறையிலும் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றது என்ற விவரம் முழுமையாக இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுகிறது, ஆதாரத்தோடு இடம்பெற்றுகின்றது. இதை ஆளுநருக்கு கொடுத்திருக்கிறோம். ஆளுநர் அவரிடத்திலும் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் பல்வேறு துறைகளில் நடைபெற்ற 4 லட்சம் கோடியை இதை ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும். இந்த விசாரணை கமிஷனுக்கு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 5000 ரூபாய் ரொக்கத்தொகை வழங்காதது ஏன் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். ஆண்டு காலமாக பொங்கல் தொகுப்பு தான் வழங்கப்பட்டது, பொங்கல் பரிசு கொடுக்கல. அதன் அடிப்படையில் இது உங்களுக்கு இறுதி ஆண்டு, இனிமேல் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது இயலாத காரியம். கடைசியிலாவது மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அடிப்படையில் எல்லா குடும்பத்தையும் 5000 ரூபாய் வழங்க வேண்டும். நீங்க வைத்த கோரிக்கை தான் இப்ப நான் சொல்றேன்னு சொல்லி, ஆனா இப்ப 3000 தான் கொடுத்திருக்கிறாங்க. பொங்கல் திருநாளை முன்னிட்டு 34,087 பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். வரும் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை சென்னையில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 6 நாட்களுக்கு தினசரி இயக்கக்கூடிய 2097 பேருந்துகளுடன் 10,245 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருந்து 22,797 பேருந்துகளும் பிற ஊர்களில் இருந்து 11,290 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. சென்னையிலிருந்து கிளாம்பாக்கம், கோயம்பேடு மற்றும் மாதவரத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, கோவை, திருச்சி, தஞ்சாவூர், புதுச்சேரி உள்ளிட்ட ஊர்களுக்கு கிளாம்பாக்கத்திலிருந்தும், பெங்களூரு, வேலூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு கோயம்பேட்டிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. ஆந்திர மாநிலத்திற்கு செல்லும் பேருந்துகள் மாதவரத்திலிருந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக வரும் 9ஆம் தேதி முதல் கிளாம்பாக்கத்தில் 10 முன்பதிவு மையங்களும், கோயம்பேட்டில் 1 முன்பதிவு மையமும் செயல்பட உள்ளன. பொங்கல் விடுமுறை முடிந்து சொந்த ஊரிலிருந்து பிற முக்கிய ஊர்களுக்கு செல்ல 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை ஒட்டுமொத்தமாக 25,008 பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்னி பேருந்துகளில் கட்டண உயர்வை சரி செய்ய பேசி வருவதாகவும், தீபாவளி, பொங்கல் சமயங்களில் அரசு பேருந்துகளிலேயே அதிகம் பேர் பயணிப்பதாகவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். ஆம்னி பேருந்துகள் அந்த தீபாவளி பொங்கலின் போது அந்த பிரச்சனை இல்லை. எதிர்பாராத விடுமுறை நாட்கள் வரும்போது அந்த பிரச்சனை சமீபத்தில் ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்களை அழைத்து பேசியிருக்கிறோம். என்ன சொல்லப்போனால், தீபாவளி பொங்கலின் போது அவர்களுடைய பயண விகிதம் குறைந்து கொண்டிருப்பதை தான் கடந்த ஆண்டின் போதே அவர்களே வெளிப்படையாக சொன்னார்கள். அதனால தான் இந்த நம்ம அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். முன்பதிவும் அதே போல ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு கூடிக்கொண்டே சொல்கிறது. கார் மற்றும் இதர வாகனங்களில் செல்வோர் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தாம்பரம், பெருங்களத்தூர் வழியாக செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும், OMR வழியாக திருப்போரூர், கேளம்பாக்கம் சாலையை பயன்படுத்த வேண்டும் என்றும் போக்குவரத்து துறை கேட்டுக் கொண்டுள்ளது.